ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மெயில் எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கு ஃபிசிக்கல் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஸ் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சரிங்களா? அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போயிருக்கணும், அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இம்பார்ட்டண்டாக ஒரு 4 டாக்குமெண்ட் கேட்பாங்க. சரிங்களா? அது என்னென்ன, ரெண்டாவது க்ரூஷியல் டேட்டில் என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒவ்வொரு கண்டென்ட் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட்டில் வந்து நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, எதுக்கெல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டு அந்த டாக்குமெண்ட்டை மாற்றி கொண்டு வாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கன்ட்டு எதுக்கெல்லாம் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். அதை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்தமாரி உங்கள்கிட்ட மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக டைம் இருக்குது, அதுக்குள்ளே நல்லபடியாக நம்ம டாக்குமெண்ட்டை மாற்றி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டு உங்களால் அங்கே சப்மிட் பண்ண முடியல, அந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க. அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் கொண்டு வாங்க, ஒரு 4 days டைம் கொடுத்து கொண்டு வாங்க சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் டாக்குமெண்ட்டே சப்மிட் பண்ணல, உங்கள்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டே கிடையாதுன்னா இன்கேஸ் உங்களை ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் அதிகம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் நேம் வந்து அதாவது உங்கள் நேமே ஃபுல்லாக தப்பாக இருக்குது, மிஸ்மேட்சாக இருக்குது, அந்தமாரி ரீசனில் அதாவது உங்களோட அப்ளிகேஷன், அப்புறம் ஹால் டிக்கெட்டு எல்லாத்துலேயுமே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் எல்லாமே நேமே தப்பாக இருக்குன்னா நீங்கள் ஃபோர்ஜரி பண்ணிக்கன்ற மாதிரி நிறைய விதத்தில் கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? நேமில் மிஸ்டேக்கில் ஒரு லெட்ரு தப்பாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அஃபிடவிட் வாங்கிட்டு போய்க்கலாம். நேமே தப்பாக இருக்குது, இல்லைனா உங்களை நேமே தெளிவாக இல்லை, வேறு மாதிரி இருக்குன்ற இப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். சரிங்களா? நேமில் அந்த ஒரு லெட்ரு மிஸ் ஆகிருக்கு, இல்லைனா ஒரு லெட்ரு தப்பாக இருக்குது, இல்லைனா இன்சியலே இல்லை, அந்த மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. சரிங்களா? நீங்கள் அந்த அஃபிடவிட் வாங்கி போய் சப்மிட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட நேமே தப்பாக இருந்துச்சுன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் லாஸ்ட் டைம் பார்த்த ஒரு கேண்டிடேட் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க, அதை ஸ்பாட்லேயே ரிஜெக்ட் பண்ணாங்க டாக்குமெண்ட்டில். என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக் வந்து மாறிடுச்சு. சரிங்களா? அவங்க வந்து அப்ளை பண்ண ஒரு டிஸ்ட்ரிக்கு, ஆனால் அவங்களோட நேட்டிவிட்டி வந்து ஒரு டிஸ்ட்ரிக். சரிங்களா? நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் ஒரு டிஸ்ட்ரிக் இருந்திருக்கு, அவங்களோட அப்ளிகேஷனில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் இருந்திருக்கு. ஸோ பின்கோடு எல்லாமே மாறுது. அதை வந்து அவங்க ஆல்ரெடி வந்து அங்கே இருந்த ஸ்டாஃப் வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதாவது நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, பின்கோடு இதெல்லாம் மாறிச்சுன்னா டேரெக்டாக அங்கே டாக்குமெண்ட்டில் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அந்தமாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்களே அங்கே சொன்னாங்க. சரிங்களா? ஸோ அவங்கள வந்து டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் இது பெரிய இஷ்யூ கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்க கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ டிஸ்ட்ரிக், ஸ்டேட்டு, இந்த பின்கோடு இதெல்லாம் சேஞ்சஸ் இருந்தால் தயவு செஞ்சு டைம் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்றுறதுக்கு பாருங்கள். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் போய் அலைய வேணாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த க்ரூஷியல் டேட் எதுக்கெல்லாம் அடங்குன்றது நான் ஒரே லைனில் சொல்கிறேன். கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் உங்களுக்கு க்ரூஷியல் டேட்டை கேட்பாங்க, மிச்சம் இதெல்லாமே க்ரூஷியல் டேட் அவசியம் கிடையாது. சரிங்களா? அதாவது க்ரூஷியல் டேட்னால் அந்த நம்ம நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாம் இருக்கணும், அதுக்கு பேர் தான் க்ரூஷியல் டேட். சரிங்களா? அந்த க்ரூஷியல் டேட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தான் அடங்கும், மிச்சப்படி நேட்டிவிட்டிக்கோ வேறு இன்கமுக்கோ அந்த மாதிரி எதுக்குமே க்ரூஷியல் டேட் கிடையாது. சரிங்களா? ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இந்த க்ரூஷியல் டேட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 14th October 2024. சரிங்களா? 14/10/24 இதுக்கு முன்னாடி நீங்கள் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எடுத்துருக்கணும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் க்ரூஷியல் டேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கையில் கொண்டு போகணும். அதாவது அந்த ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும், அங்கே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. இந்தந்த டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோட்டோஸ் கேட்பாங்க. சரிங்களா? ரெண்டாவது வந்து ஆதார் கார்டு கம்பல்சரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டொமிசைல் சர்டிஃபிகேட்னா ஒன்று ரெசிடென்சி, இல்லைனா நேட்டிவிட்டி. சரிங்களா? நேட்டிவிட்டி யார் வச்சுருக்கணும்னா, சொந்த வீடு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நேட்டிவிட்டி வச்சுருக்கணும். வாடகை வீடு வச்சுருந்தாலும் நீங்கள் நேட்டிவிட்டி வச்சுருக்கணும். சரிங்களா? இன்னொன்று, வாடகை வீடு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரெசிடென்சி வச்சுருக்கணும், நேட்டிவிட்டி வச்சுருக்கணும், ரெண்டுமே வச்சுருக்கலாம். சரிங்களா? கம்பல்சரி எல்லாருமே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் க்ரூஷியல் டேட்டுன்னு சொல்லியிருந்தால ஆல்ரெடி சொன்னேன்ல, 14/10/2024. சரிங்களா? இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் சர்டிஃபிகேட் அதாவது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எடுத்துருக்கணும், அதுக்கு பேர் க்ரூஷியல் டேட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 10th மார்க் ஷீட் வேறு எதுவும் கிடையாது. உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பேர், அப்புறம் அப்பா பேர் ஒரு சில சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை அப்படியே செக் பண்ணிக்கிறது தான். சரிங்களா? ஓகே, நான் இப்போ சொல்ல போகிற இம்பார்ட்டன்ட் ஒரு கண்டென்ட், இதை நல்லா காது கொடுத்து கேளுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து இந்த ஆதார் கார்டு வந்து பிவிசி ஆதார் கார்டு. உங்கள்கிட்ட ஆதார் கார்டு அதாவது ஒரிஜினல் ஆதார் கார்டு, போஸ்ட்டில் வந்து ஆதார் கார்டு வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் பிரிண்ட் எடுத்து நம்ம பின்னாடி முன்னாடி வச்சுக்கிட்டு லேமினேட் பண்ணி கொண்டு வர்றது அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது ஒரிஜினல் ஆதார் கார்டு என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? 60 ரூபா தான் அந்த பிவிசி ஆதார் கார்டு வந்து அஃபிஷியலாக உதய் வெப்சைட்லேருந்து தர்றது தான். சரிங்களா? ஸோ அந்த 60 ரூபாய்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 14 to 15 டேஸில் உங்களுக்கு
வீட்டுக்கு போஸ்ட்டில் உங்களோட ஆதார் கார்டு வந்து பிவிசி டைப்பில் கார்டு டைப்பில் வந்து சரிங்களா, ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கும் ஆதார் கார்டு வந்து சரிங்களா. நீங்கள் இது வந்து அஃபீஷியல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து கட் பண்ணி லேமினேஷன் பண்ணி இட்டு போனீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில வந்து வேறு ப்ரூஃப் கேட்டுருவாங்க. அப்போ வேறு ப்ரூஃப் வந்து உங்கள்கிட்ட ப்ராப்பராக இல்லைன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க சரிங்களா. ஸோ உங்களை வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க, வேறு டாக்குமெண்ட் எட்டுவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான் சரிங்களா. ஸோ ஆதார் கார்டு வந்து பை போஸ்ட்டில் வந்தது இல்லைன்னா பிவிசி ஆதார் கார்டு ஆர்டர் போட்டுக்கோங்க சரிங்களா. ஆர்டர் போட்டால் ஒரு 60 ரூபா தான் வரும். ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு 14 டேஸில் வந்துடும் சரிங்களா. இந்த ஆதார் கார்டு வந்து என்ன ஃபார்மேட்டில் எப்படி இருக்கணுன்றதை கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தனே உங்களோட ஃபோட்டோ வந்து தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா. ரெண்டாவது வந்து உங்களோட நேமுக்கு பின்னாடி இன்சியல் இருக்கா பார்த்துக்கோங்க. உங்களோட நேம் கரெக்டாக இருக்கணும், அந்த நேமுக்கு பின்னாடி உங்களோட இன்சியல் இருக்கணும் சரிங்களா. அடுத்து வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஜெண்டர் மேல் அண்ட் ஃபீமேல் அது கரெக்டாக இருக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜில் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. பேக் பேஜில் என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா, சன் ஆஃப் அல்லது டாட்டர் ஆஃப் அந்த நம்மளோட அப்பா பேர் வந்து கரெக்டாக இருக்கணும் பார்த்தீங்களா. அந்த அப்பா பேர் வித் இன்சியலோட கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களோட அட்ரஸ் டோர் நம்பரோட ஸ்டார்ட் ஆகணும் சரிங்களா. லாஸ்ட்டில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கணும் சரிங்களா. ஆதார் கார்டில் லாஸ்ட்டில் உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லாதவங்க தயவு செஞ்சு கரெக்ஷன் ஃபார்ம் கொடுத்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. நேமு, டேட் ஆஃப் பர்த்து, மேல் அண்ட் ஃபீமேலு, ஃபோட்டோஸு, அப்புறம் வந்து அப்பா பேர், அப்புறம் ஃபோன் நம்பரு, அட்ரஸ்ஸு சரிங்களா. அட்ரஸில் பின்கோடு, டிஸ்ட்ரிக் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தப்பாக இருந்தால் டைம் இருக்குது, தயவு செஞ்சு மாற்றி வச்சுக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷனில் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் உங்களோட டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க சரிங்களா. உங்களோட டாக்குமெண்ட்டை வச்சு அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் என்னெல்லாம் ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களோ அதன்படி உங்களோட சர்டிஃபிகேட் இருக்கா அதுக்கு பிறகு தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட்னா ஓபிசி சர்டிஃபிகேட் மட்டும் கிடையாது, எல்லா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இந்த 14/10/2024 உள்ளே நீங்கள் எடுத்துருங்க சரிங்களா. 14/10க்கு மேலே எடுத்துடக்கூடாது. எடுத்துருந்தீங்கன்னா அந்த க்ரூஷியலை தாண்டிடுச்சுன்னு அர்த்தம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அப்படி எடுக்காதவங்க என்ன பண்ணணும்னா, ஆன்லைனில் அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஆஃப்லைன் ஃபார்ம் இருக்கும் சரிங்களா. ஆன்லைனில் க்ரோம் கூகுளில் இருக்கும். அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் வந்து 14/10க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் தான் இருந்தீங்கன்னு சொல்லி தாசில்தார் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து சைன் வாங்கணும் சரிங்களா. தாசில்தார் விஓ R8 வந்து நீங்கள் சைன் வாங்கணும். அப்படி சைன் வாங்கிட்டு அந்த ஆஃப்லைன் காப்பியை நீங்கள் சப்மிட் பண்ணலாம் சரிங்களா. மேபி நான் வந்து போன வருஷம் வந்து நான் போயிருந்தப்போ அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க சரிங்களா. அதாவது க்ரூஷியல் டேட் இல்லாதவங்களுக்கு எல்லாமே அந்த ஆஃப்லைன் ஃபார்மை வந்து அங்கே வெளியே ஒரு போர்டில் வந்து ஒட்டியிருந்தாங்க. இந்த ஃபார்ம் வந்து நோட்டிஃபிகேஷனில் சம்திங் இதாக இருந்த மாதிரி சொன்னாங்க. அந்த ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி, அதாவது க்ரூஷியல் டேட் இல்லாதவங்க எல்லாமே வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டு ஒரு 4 டேஸ் டைம் கொடுத்து நீங்கள் ஊரில் போய் உங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ஆஃப்லைன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் சைன் வாங்கிட்டு வாங்க அந்தமாதிரி சொல்லி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து அனுப்பிவிட்டாங்க, ரிட்டனே அனுப்பிவிட்டாங்க சரிங்களா. ஸோ அந்தமாதிரி க்ரூஷியல் டேட் இல்லாதவங்க அந்தமாதிரி ஃபார்ம் எடுத்து சைன் வாங்கிக்கோங்க. சைன் வாங்கி கொண்டு போய்க்கலாம், அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்களோட அப்ளிகேஷனில் எப்படி இருக்கும் அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். உங்கள் அப்ளிகேஷனில் என்ன டிஸ்ட்ரிக் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்களோ அதன்படி தான் உங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் சரிங்களா. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சு தான் அந்த அட்ரஸ்லாம் ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. ஸோ அதன்படி தான் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக, அதாவது இப்போ உங்கள்கிட்ட ஒரு அட்ரஸ் இருக்குன்னு வைங்க, அந்த அட்ரஸ் வந்து அப்ளிகேஷன் டு டாக்குமெண்ட் வரைக்கும் சேமாக இருக்கணும். அந்தமாதிரி பார்த்துக்கோங்க. எதுவும் கரெக்ஷன் இருந்தால் தயவு செஞ்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனை உங்களால் கரெக்ட் பண்ண முடியாது, அதை எதுவும் யோசிக்காங்க. டாக்குமெண்ட்டாக முடிஞ்சாலும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து எல்லாருமே கேட்குறது வந்து இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து க்ரூஷியல் டேட் இருக்கா, எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நேட்டிவிட்டிக்கு எக்ஸ்பைரி டேட்டும் ஒன்று கிடையாது சரிங்களா. நேட்டிவிட்டி க்ரூஷியல் டேட்டும் கிடையாது, எக்ஸ்பைரி டேட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் ஒன் டைம் வாங்கினீங்கன்னா அது லாஸ்ட் வரை நீங்கள் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதாவது வாடகை வீடு இருக்கவங்க வந்து ரெசிடென்சி யூஸ் பண்ணிக்கோங்க, நேட்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. சொந்த வீடு இருக்கவங்க கம்பல்சரி நேட்டிவிட்டி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ எல்லாருமே நேட்டிவிட்டி கம்பல்சரி. வாடகை வீட்டில் இருந்தால் மட்டும் நீங்கள் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வேணும்னா வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம கேரி பண்ணிட்டு போகலாம் அந்தமாரி டாக்குமெண்ட்லாம் சொல்லுங்கள் சார். இந்த டாக்குமெண்ட்லாம் மேபி உங்களுக்கு கேட்கலாம் சரிங்களா. இப்போ என்னென்ன கொண்டு போகணுன்னா, செகண்டாக இன்னொரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போய்க்கோங்க. செகண்டாக இன்னொரு ஐடி ப்ரூஃப் என்னென்னா பேன் கார்டு, ஓட்டர் கார்டு அந்தமாரி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எடுத்து போய்க்கோங்க. ஸ்மார்ட் கார்டு எடுத்து போய்க்கோங்க. பெர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்து போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு NSS NCC இந்த சர்டிஃபிகேட்டில் இருந்தால் கொண்டு போய்க்கோங்க. அஃபிடேவிட் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டில் கரெக்ஷன் சம்திங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அஃபிடேவிட் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொண்டு போய்க்கோங்க சரிங்களா. இல்லைனா திரும்பி நீங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு வந்து அஃபிடேவிட் வாங்கிட்டு போகிற நிலமையாயிரும். ஸோ கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஒன்று டாக்குமெண்ட்டை கரெக்ட் பண்ணிடுங்க. கரெக்ட் பண்ண முடியலையா அஃபிடேவிட் வாங்கி கொண்டு போயிருங்க சரிங்களா. ஓகே, டாக்குமெண்ட்டில் வேறு என்ன டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப் அஃபீஷியலாக நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து லான்ச் பண்ணிக்கோம். அந்த குரூப்போட லிங்க்கு
டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். அண்டு நம்ம அஃபிஷியலோட இன்ஸ்டாகிராம் பேஜும் லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணாங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எதுலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.